கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சுட சுட உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு செய்தி. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவு ஒன்று வந்தது. ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவு. அதையடுத்து அது மேல்முறையீட்டுக்காக இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு சென்றது. அதுவும் அதே மதுரையிலேயே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வுல. அதுல வந்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் இருவரும் அதே ஒரு நீதிபதியின் உத்தரவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதேதான் அவர்களும் சொன்னார்கள். அந்த இடத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். இது வந்தது வந்து ஜனவரி 6, கடைசியான தீர்ப்பு வந்தது ஜனவரி 6. அதற்குள்ளாக கார்த்திகை முடிவடைந்திருந்தது. அந்த சென்ற கார்த்திகையில் தீபம் ஏற்ற முடியவில்லை. ஜனவரி 6க்கு பிறகு இப்போதான் வந்து 6லிருந்து 7 மாத இடைவெளிக்கு பிறகுதான் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. ஏன் இவ்வளவு லேட்டாக வரீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. தமிழக அரசு உடனடியாக உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பை தடை செய்யுங்கள், இடைக்கால தடை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு நீதிபதிகள் மறுத்து விடுகிறார்கள். அங்கே என்ன நடந்தது? இன்னைக்கு காலையில் நடந்தது. இப்பொழுது சுட சுட பார் அண்ட் பெஞ்சிலிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து அவங்களுடைய கொஸ்டின் வந்து ஏன் இவ்வளவு லேட்டாக வரீங்க, ஏன் 6 மாதம் 7 மாதம் தள்ளி வரீங்க? இடையில் ஒரு அரசு மாறி இருக்கிறது, தேர்தல் நடந்தது, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் வந்து கட்சிகளுக்கு தான் பொருந்தும். ஒரு ஆட்சி என்பது, ஒரு அரசு என்பது தொடர்ந்து இருக்கக்கூடியது. அப்போ யாராவது ஒரு செக்ரட்டரி இருந்துக்கிட்டு தான் இருப்பார், அவங்க கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. ஏன் வந்து இவ்வளவு லேட்டு அப்படின்ட்டு நீதிபதிகள் அரவிந்த் குமார், விபுல் பாஞ்சோலி இவங்க தமிழக அரசை கேள்வி எழுப்புறாங்க. ஏன் உடனடியாக பர்சியூ பண்ணலை? ஜனவரி 2026லேயே முடிவு வந்துருச்சுன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, சார் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது, அது எல்லாம் வந்து தமிழில் இருக்குது, அதை எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, ஒரு 6 வார அவகாசம் கொடுத்து அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு. அதுக்கு மதுரை கலெக்டர் நோட்டீஸ், அவருக்கு ஒரு நோட்டீஸ், இதை பற்றின விவரங்கள் எல்லாம் உங்கள் சைட்லேருந்து கொடுங்கன்னு. ராம ரவிக்குமார் தரப்பு, அவங்க தான் வந்து இந்த வழக்கை ஆரம்பத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது, அவருக்கு ஒரு நோட்டீஸ், நீங்கள் பதில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 6 வாரம் அவகாசம். அங்கிருந்து இன்னும் 2 வாரம் அந்த நோட்டீஸ் அவங்க கொடுக்குற சப்மிஷனுக்கு தமிழக அரசு பதில் சொல்கிறதுக்கு இன்னொரு 2 வார அவகாசம். ஸோ ஒரு 2 மாதம் உங்களுக்கு இந்த எழுத்து மூலமாக பதில்கள் பெறப்படும். அப்போ 2 மாதம்னா இப்போ நம்ம வந்து ஆகஸ்டோடைய ஆரம்பத்தில் இருக்கோம், செப்டம்பர் அக்டோபர் ஆரம்பத்தில். எதை நோக்கி இது போகிறது என்றால், இது அக்டோபர் வந்துடும், அதுக்கப்புறமா நவம்பர் விட்டால் டிசம்பர், அடுத்து உங்களுக்கு வந்து மார்கழி, அடுத்த கார்த்திகை வந்து அதுக்கப்புறமா மார்கழி வந்து வரிசையாக உங்களுக்கு அடுத்த பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஓகே, ஸோ அடுத்த கார்த்திகையாவது உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றப்படுமா அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய கோரிக்கை. பரவாயில்ல, என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ தமிழக அரசு என்ன கேட்டதுன்னா, சார் அது வரைக்கும் 2 நீதிபதிகள் ஜனவரி 6ஆம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்பை நீங்கள் வந்து இடைக்கால தடை கொடுங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அது முடியாது, நாங்கள் தடை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரலி இன்னொரு கேஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த இன்னொரு கேஸ் என்னன்னா, ஒரு நீதிபதி தீர்ப்பை ஏற்காமல் நடந்து கொண்டதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ராம ரவிக்குமார் தொடர்கிறார். இந்த வழக்கு ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கு. அந்த வழக்கை தீர்ப்பை நடத்தாத காரணத்தினால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவங்க வந்து ஒரு பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒன்றும் முடிவெடுக்காதீங்க, ஏன்னா நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு அங்கே வேற ஒரு காலதாமதம் செய்கிறாங்க. ஸோ அதை பற்றி இங்கே கேட்குறாங்க, இல்லைங்க இது வந்து கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி, அதை ஏதாவது பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னதுக்கு வந்து அதெல்லாம் என்கிட்ட வராதிங்க, நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கே போங்க, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வராதிங்க, நீங்கள் வந்து மதுரை இருக்கிற டிவிஷன் பெஞ்சுக்கிட்டே போய் அதை பற்றி பேசிங்கன்னு திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பயங்கர டிமிக்கி கொடுக்கறதுலே இருக்காங்க வந்து இந்த தமிழக அரசு. அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, தவேக ஆட்சியில் இருந்தாலும் சரி, எப்படியாவது இதை காரணம் காட்டியே நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், இங்கே ஒன்றும் பேசாத, அதை பற்றி எங்களுக்கு இடைக்கால தடை கொடு, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது.
ஏஐ வச்சு சரசரன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். கோர்ட்டு கொடுக்கறதுக்கு அது போதும். என்னவோ வந்து நாங்கள் ஒரு ஆர்மியை உட்கார வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்லாம் கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து குவிக் பேக்ரவுண்டர் பார் அண்ட் பெஞ்ச் கொடுத்துருக்கு. அது நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சதுனால நம்ம வந்து வரிசையாக கடகடன்னு சொல்லிடலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் ராம ரவிக்குமார் கார்த்திகை தீபம் ஏற்றும் நாளுக்கு முன்னாடியே முதல்ல வந்து அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அல்லது அதோடைய கோவில் நிர்வாகிகளுக்கு அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். இது வந்து இந்துக்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு சடங்கு இந்த தீபம் ஏற்றுவது என்பது. மேலே ஒரு தீபத்தூண் ஒன்று இருக்குது, அதோடைய படமெல்லாம் கொடுத்து நீங்கள் காலகாலமாக நீங்கள் வந்து அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கென்றே ஒரு தூண் இருக்கும் பொழுது நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துல உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்தராக எனக்கு இது வந்து வருத்தம் தருகிறது. ஹிஸ்டாரிக்கலி மேலே ஒரு தீபத்தூண் ஒன்று இருக்கும் பொழுது அந்த தூணில் நீங்கள் ஏன் விளக்கு ஏற்றக்கூடாது, அதை செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. பதிலே இல்லை. அந்த பதில் இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறார். அங்கே கோர்ட்டுக்கு போய் சார் மேலே ஒரு தீபத்தூண் இருக்குது, அது இவங்க வந்து வேண்டுமென்றே அதில் ஏற்றாமல் இவர்கள் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் என்பது கீழே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் தீபத்தூண் என்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படம் அந்த இடத்துக்கும் எலிவேஷனில் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம். ஏன் இவர்கள் தீபத்தூணில் ஏற்றுவதில்லை? தயவு செய்து தீபத்தூணில் ஏற்றுமாறு அவர்களுக்கு ஆணை பிறப்பியுங்கள் அப்படின்னு இவங்க வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நிறையா புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த இடத்த நேரில் போய் ஆய்வு செய்துட்டு எதிர்கருத்து என்ன வருதுன்னா, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மேலே ஒரு தர்கா ஒன்று இருக்குது, அந்த தர்காவுக்கு என்று ஒரு சில இடங்கள் வந்து முந்தைய கேஸில் ஒதுக்கியிருக்காங்க. எப்படின்னா அந்த நெல்லித்தோப்பு, அந்த தர்கா இருக்கிறது, அந்த பகுதிகள் அதுக்கு படி ஏறி செல்வதற்கான படி, கீழிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்வதற்கான படி, அவையெல்லாம் தர்காவுக்கு சொந்தமானவை. தவிர மீதி அனைத்து இடங்களும் முருகன் கோவிலுக்கு சொந்தமானவை, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானவை அப்படின்னு உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்ப இந்த தீபத்தூண் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரிலேயே போயிட்டு தெளிவாக சொல்றாரு, இந்த தர்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் இந்த தீபத்தூண் இருக்கு, பிரச்சனை இல்லை, அந்த இடத்தில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. ஒரு சில பேர் மட்டும் போய் அங்கே ஏற்றினா போதும், கோவில் ராம ரவிக்குமார் வந்து நான் தான் ஏற்றணும்னு கூட சொல்லல, கோவில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஏற்றுங்கள் அப்படின்னு இவர் ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டரை கோவில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவங்க நகரவே இல்லை. ராம ரவிக்குமார் தன்னுடைய சொந்த செலவில் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய், திரி, மற்ற பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாரு கோவிலில். இதை எடுத்துங்க, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணலையேங்க, இன்னைக்கு கார்த்திகை வந்துருச்சு, நீங்கள் ஏற்றலையே அப்படிங்கும் பொழுது, இல்லை நாங்கள் எப்பவும் போல் நாங்கள் வந்து இங்கே தான் ஏற்ற போகிறோம், இதில் உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்ற போகிறோன்றாங்க. உடனே அவர் கோர்ட்டுக்கு ரஷ் பண்ணி போகிறார். போய் இவங்க வந்து செய்கிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், அது நீதிமன்றம் நீங்கள் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அது பிரச்சனை, நான் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இதை தொடர்கிறேன் அப்படின்ட்டு. உடனே ஜி.ஆர். சுவாமிநாதன் திரும்ப சொல்கிறாரு, இன்றைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் போய் ஏற்றலைன்னா நான் இந்த கேஸை கொண்டு வந்த ராம ரவிக்குமாரை கோவில் செய்யவில்லை என்றால் ராம ரவிக்குமார் தன்னுடன் சிலரை அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்துல ஏற்றலாம், காவலர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தரணும், கூட அவருக்கு செக்யூரிட்டி தரணும். காவலர்கள் மறுக்கிறாங்க. உடனே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, அதில் வந்து முடியாது அப்படின்றாங்க. உடனடியாக அவர் வந்து சிஐஎஸ்எஃப் கோர்ட்டுக்கான பாதுகாவல் பணியில் இருப்பவர்களை ஆணையிட்டு நீங்கள் இவர் ராம ரவிக்குமாருடன் சென்று அவருக்கு பாதுகாப்பு தர அவர்கள் அதை ஏற்றட்டும்னு. மக்கள் கூட்டம் குவிஞ்சிருது அந்த இடத்துல. உடனே மதுரை கலெக்டர் வந்து 144 தடை உத்தரவை போட்டு காவலர்கள் வந்து காவல்துறை, மதுரை போலீஸ் கமிஷனர்லேருந்து எல்லாரும் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க சிஐஎஸ்எஃப் ஆட்களையே. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகிறது. முன்னாடி இப்போ 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து மேல்முறையீடு, இந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. இது வந்து அரசு செய்கிறது. இன்னொன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சற்று நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் ரிசல்ட்டை மாற்றிருச்சுன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது செல்லாத போயிடும் ஒரு விதத்தில். அதனால ஜி.ஆர். சுவாமிநாதன் அதை தடுத்து வைக்கிறார்.
இங்கே இவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. டிவிஷன் பெஞ்ச் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் டிவிஷன் பெஞ்சில் ஜனவரி 6ஆம் தேதி, அப்படியே இது வந்து டிசம்பர் போய் ஜனவரி வந்து அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு. ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை வந்து அவரே எடுத்து நடத்திக்கட்டும். இந்த ஒரு நீதிபதி வந்து அவருடைய தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதனால அதையே அவர் தொடரட்டும்னு. அதில் நிறைய பேர் மன்னிப்பு கேட்டுறாங்க, அதெல்லாம் விட்டுறாரு. பட் மதுரை கலெக்டரை அவர் வந்து மன்னிக்க தயாராக இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன தைரியத்தில் நீங்கள் வந்து நான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு மேலே நீங்கள் 144 தடை உத்தரவை எல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது இதை நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் அந்த வழக்கை தொடர்கிறார். உடனே அந்த வழக்கை எதிர்த்து இவங்க வந்து மாநில அரசின் தரப்புலேருந்து அதை ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டிவிஷன் பெஞ்சுக்கு அந்த கேஸ் போகும்பொழுது அப்போ அரசே வந்து, சார் இது வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே வந்து ரிசல்ட் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அதனால் இதை தடுத்து நிறுத்தி வைங்க, இப்போதைக்கு இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கேஸ், அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸையும் வைங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மெயின் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் விவாதிக்கும். ஆனால் அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் விஷயத்தை நீங்கள் மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சிலேயே அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அங்கே 2-3 பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல வந்து கோவிலுடைய நடைமுறைகளில் அரசோ நீதிமன்றங்களோ முதல்ல தலையிடக்கூடாது. எந்த ஆகமமும் இந்த தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. இது ஒரு புதுமையாக இருக்குது. ஒரு பக்தர் வந்து கோவில் கார்த்திகை நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா அது நாங்கள் தொடர்ந்து இனிமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தான் ஏற்றணும், அங்கே ஏற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இது வந்து ஏற்கனவே இல்லாத ஒரு சடங்கு ஒன்றை நீங்கள் திணிக்கிறீர்கள். இது எப்படின்னா வந்து இந்த ஆர்டிகிள் 25 அடிப்படையாக வைத்து ரைட் டு வர்ஷிப் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வழக்கே ஆரம்பிக்குது. ஆனால் ஆர்டிகிள் 25ல் ஏற்கனவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு சடங்கை மாற்றுவதற்கு, பொது கோவிலுக்கு அதில் இருக்கக்கூடிய சடங்கை மாற்றுவதற்கான உரிமை ஒரு பக்தருக்கு கிடையாது. இன்னொன்று, அந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அட்டானமி இருக்குது. என்ன மாதிரி சடங்கை செய்ய வேண்டும், என்ன மாதிரியான திருவிழாக்களை கொண்டாட வேண்டும், இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த 150 வருடங்களாக இல்லாத ஒன்றை நீங்கள் புகுத்த பார்க்கிறீர்கள் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. ராம ரவிக்குமார் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர்லையும் ஜனவரியிலையும் ஒரு நீதிபதி 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இது. வேணுமென்றே இவங்க வந்து 6 மாதத்துக்கு மேலே 7 மாதம் நாள் கடத்தியிருக்காங்க. ஜூலை போயிடுச்சு, ஜனவரிக்கு அப்புறமா ஜூலை வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து வேகமாக இதை நடத்துறதுக்கு சும்மா இது வந்து கண் துடைப்புக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, இது ஏன் வந்து அவசியமானது எங்களுக்கு, அவங்க இனிமேல் தான் அவங்க சொல்லணும். ஆகமத்தில் இல்லை, இதில் இல்லை, அதில் இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்கனவே கீழே அதே தான் அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜுக்கு முன்னாடியும் 2 ஜட்ஜ் அமர்வுக்கு முன்னாடியும் இதே தான் பேசினாங்க. அப்போ இதை வந்து உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் வித்தியாசம் இருக்க போகிறது. அதனால் இதில் நம்ம பேசுகிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இப்பொழுதைக்கு இந்த கேஸ் விரிவாக உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட போகிறது. 2 மாதம் டைம் இருக்குது 2 பேரும் சப்மிட் பண்ணுறதுக்கு. 6 வாரம் டைம் ராம ரவிக்குமார் மற்றும் கலெக்டர் தரப்புலாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எழுத்துப்பூர்வமாக, அதுக்கு பிறகு அதற்கு ஒரு ரிஜாயிண்டர் தெரிவிப்பதற்கு ஒரு 2 வாரம் தமிழக அரசுக்கு. ஸோ நம்ம வந்து அக்டோபர் 1 வாரம் மீண்டும் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதை பற்றி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.